வணக்கம் நண்பர்களே. பென்டகன் ஈரான்ல இருக்கக்கூடிய கார்க் ஐலண்ட் மேல தாக்குதல் நடத்தி அதை கையகப்படுத்துவதற்கு ட்ரம்ப்புக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற செய்தி வந்து ட்ரம்ப் ஏற்கனவே ஃபைனான்சியல் டைம்ஸ் அதில் பேட்டியில் ஈரானுடைய எண்ணெய் ஃபுல்லும் நான் எடுத்துப்பேன், அப்படி கார்க் ஐலண்டை நான் கைப்பற்றி என் பக்கத்தில் எடுத்துப்பேன், ஹோர்மூஸ் ஸ்ட்ரெயிட்டை நான் எடுத்துருவேன், என்னுடைய கண்ட்ரோலை வந்து. இதெல்லாம் ட்ரம்ப் ஏதோ ரூமர் கிடையாது, இல்லை ஒளிவு மறைவா சொன்னது கிடையாது, நேரடியாக ஃபைனான்சியல் டைம்ஸ் பேட்டியில சொல்லியிருக்காரு இதெல்லாம். ஆக மொத்தம் இது ஓப்பனா நான் இந்த மாதிரி செய்வேன் அப்படிங்கிறது தான். இதுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, முதல் கட்டமா ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு 40,000 to 50,000 அமெரிக்க வீரர்கள் கல்ஃப் நாடுகள்ல இறங்கி அங்க டென்ட் போட்டு உட்காந்துருக்காங்க, போர்ல ஈடுபட்டிருக்காங்க. இப்ப அந்த கார்க் ஐலண்டை எடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு போர்க்கப்பல்கள் வேணும். அதுல முதல் கட்டமா ஏற்கனவே வந்தது 2 போர்க்கப்பல் வந்தது. ஒன்னு ஜெரால்ட் ஃபோர்டு, இன்னொன்னு ஆப்ரஹாம் லிங்கன். இது ரெண்டுமே விமானம் தாங்கி கப்பல்கள், மிகப்பெரிய அளவிலான கப்பல், ரொம்ப பெருமையா பேசக்கூடிய கப்பல். அது டீட்டெயில்ஸ் அப்புறமா பார்க்கலாம். இப்ப புதுசா ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்க. 10,000 மரீன்ஸ் இந்த ஆபரேஷனுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளார்கள். பணமும் ஒதுக்கீடும் செய்யப்பட்டுள்ளது பென்டகன் மூலமா. எல்லாம் வந்திருக்கு. முதல் கட்டமா என்ன பண்ணிருக்காங்கன்னா, USS ட்ரிபோலி அப்படிங்கிற ஒரு போர்க்கப்பல், அமெரிக்க போர்க்கப்பல், 3,500 வீரர்கள், US மரீன்ஸ். அந்த US மரீன்ஸ் ட்ரிபோலி மூலமா வந்திருக்கு. எங்கேருந்து எப்படி வந்திருக்கு அப்படின்னு பாருங்க. பசிபிக் ஓஷன்ல இருந்து சவுத் சைனா சி, மலாக்கா ஸ்ட்ரெயிட், இந்தியன் ஓஷன் வந்தாச்சு. அங்கிருந்து கல்ஃபுக்கு வரணும். கல்ஃபுக்கு வந்ததுக்கு முன்னாடி கொஞ்சம் பதட்டம் ஆயிடுச்சு. அது இந்த கல்ஃப் ஆஃப் ஒமானுக்கு அங்கிருந்து தாக்குதல்கள்லாம் நடத்துறதுக்கான ஏற்பாடெல்லாம் இருந்தது. இப்ப அதை என்ன பண்ணிட்டாங்கன்னா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பின்வாங்கி இந்திய பெருங்கடல்ல இருக்கக்கூடிய டிகோ கார்ஷியா அந்த தீவுல கொண்டு போய் அதை டாக் பண்ணிட்டாங்க. அங்க கொண்டு போய் நிறுத்திட்டாங்க. கேட்டா ரிப்பேருங்கிறாங்க, ரிகூப்பரேஷன் அப்படிங்கிறாங்க, என்னென்னமோ சொல்றாங்க. எல்லாம் நாங்க திருப்பி எல்லாத்தையும் சரி பண்ணணும், அத்தை பண்ணணும், ரெடி பண்ணிக்கிட்டு நாங்க வருவோம் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கு. இதுக்கு நடுவில் என்ன இருக்குன்னா, ட்ரம்ப் ஒரு அறிவிப்பு விட்டுட்டார். அதாவது கார்க் ஐலண்டை தாக்குதல் நடத்தி கையகப்படுத்த வேண்டியது ட்ரம்ப்னுடைய முக்கியமான குறிக்கோள். அப்ப கப்பல் வந்திருக்கு, போர்க்கப்பல், உடனே ஆட்சின்னு பண்ண வேண்டியதானே. ஏன் பின்வாங்கி டிகோ கார்ஷியாவுக்கு போனாங்க அப்படின்னு பார்த்தா, அதுக்கு ட்ரம்ப் தன்னுடைய ட்ரூத் சோசியல்ல ஈரான் கேட்டுக்கொண்டதாகவும் பல நாடுகள் கேட்டுக்கொண்டதாகவும் ஒரு பதிவு போட்டிருக்கு. அவங்க எல்லாம் கேட்டுக்கொண்டதற்காக 5 நாள் இடைக்கால நிறுத்தம், சீஸ்ஃபயர். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, 5 நாள் முடிஞ்சு போகுது. திருப்பியும் பார்த்தாங்க, இந்த USS ட்ரிபோலி கல்ஃபுக்கு வர மாதிரியே தெரியல. அப்ப என்ன பண்ணிட்டாரு, இல்ல உலகத்துல எண்ணெய் பொருளாதாரம் சார்ந்த பாதிப்புகள் அதிகமாக இருக்கு, அதனால 10 நாளா ஆக்குறேன், இன்னொரு 10 நாள் பையிங் த டைம். எதுக்காக இவங்க இந்த டைம் 10 நாள் அப்படியே தாமதப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. 5 நாள் அப்புறம் 10 நாள் அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்களுக்கு எந்த மாதிரி இந்த உளவுத்துறை மூலமான இன்டெலிஜென்ஸ் கல்ஃபுக்கு வந்தாக்க ஈரான் ரெடியா இருக்கான் அப்படிங்கிறாங்க. என்னென்ன மாதிரி பாலிஸ்டிக் மிசைல், ஆன்டி ஷிப் மிசைல், அதுக்கப்புறம் குரூயிஸ் மிசைல், அதுக்கப்புறம் ட்ரோன்ஸ், இதெல்லாம் ரெடியா வச்சிருக்கு ஈரான் தன்னுடைய கடற்கரை ஓரங்கள்லயும் கார்க் ஐலண்ட்லயும். இதை வச்சு செமத்தியா தாக்கக்கூடும் அப்படிங்கிற பயம் அமெரிக்காவுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறதா ரிப்போர்ட். இந்த இடத்துல உடனே சில பேர், சார் அப்பனா அமெரிக்கா ரொம்ப வீக்கா? கிடையாது. என்னதான் பவர்ஃபுல்லா இருந்தாலும் தான் அடி வாங்குறதை யார் ஒத்துப்பாங்க? அதுல இருந்து தப்பிச்சு சாதுரியமா வெளியே அதுக்கப்புறம் தாக்குதல் நடத்துறதுக்கான நடவடிக்கையில தான் ஈடுபடுவாங்களே தவிர, நான் பெரிய பிஸ்தா, என்ன யாரும் எதுவுமே செய்ய முடியாது, நான் தைரியமா வருவேன்னா உதப்பட்டு திரும்பி வர வேண்டியதான், அழிவோட திரும்பி வர வேண்டியது. அந்த மாதிரி இருக்கு. அந்த மாதிரி நம்ம நினைக்க கூடாது. எப்பவுமே யூ கோ பேக் a few steps in a battle to win a war அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான், கொஞ்சம் 2 அடி பின்னாடி வாங்கினா 4 அடி முன்னாடி போறது. இந்த மாதிரி இது. இப்ப இது எல்லாமே இந்த பாலிஸ்டிக் மிசைல், க்ரூஸ் மிசைல், ட்ரோன்ஸ், ஆன்டி ஷிப் மிசைல்ஸ் எல்லாமே அந்த ரேஞ்சுன்னு சொல்றாங்கல்ல, அந்த கவரேஜுக்குள்ள இந்த ஷிப் வந்துடுச்சுன்னா அடிச்சு நொறுக்கிறதுக்கு தயாரா இருக்கு அப்படிங்கிற செய்தி தான் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட். இதற்கு காரணமா ஒரு உதாரணமா என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஈரான் ஜெரால்ட் ஃபோர்டு அப்படின்னு ஒரு விமானம் தாங்கி கப்பல், மிகப்பெரிய கப்பல், அது மேல தாக்குதல் நடத்திருக்காங்க. அது தீப்பிடிச்சு எரிஞ்சு மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாயிருக்கு. ஆனா சப்பக்கட்டு எப்படி கட்டினாங்கன்னா, லாண்ட்ரி ஏரியால, அதாவது இந்த மாலுமிகளுடைய துணிகள்லாம் துவைக்கிறது இது பண்றதுலாம் இல்ல, அந்த இடத்துல ஏதோ ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அதனால நாங்க கொஞ்சம் அதை தள்ளி கொண்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி கொண்டு போயிட்டாங்க.
எவ்வளவு தூரம் தள்ளி கொண்டு போயிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 1500 2000 கிலோமீட்டர் தள்ளி கொண்டு போயிட்டாங்க. இப்ப புதுசா என்ன அந்த ஜெரால்டு ஃபோர்டை பத்தி என்ன தகவல்கள் வந்திருக்கு அப்படின்னா, ஜெரால்டு ஃபோர்டுக்கு எக்கச்சக்கமா ஆபத்து நடந்தது. மிகப்பெரிய தாக்குதல்ல டேமேஜ் ரொம்ப அதிகம். அதனால அதை எல்லாத்தையும் சரி செஞ்சு அதை மீண்டும் உபயோகத்துக்கு கொண்டு வர்றதுக்கு 18 24 மாதங்கள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, இந்த ட்ரம்ப் நான் சொல்றேன் இல்லையா, எந்நேரமும் ஒரு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காரு, மௌனமே கிடையாது அவர்கிட்ட. பாரத பிரதமர் பாத்தீங்கன்னா அப்படியே காம குவைட்டா இருப்பாரு, ஸ்ட்ராட்டஜி உள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த ட்ரம்ப் ஓயாம உளறல் தான். அந்த ட்ரம்ப் என்ன பண்ணிடுச்சுன்னா ஒரு உளறல் ஒன்று போட்டு தொலைச்சிருச்சு. என்ன அப்படின்னா, ஈரான் 17 முனைகளில் இருந்து ஜெரால்டு ஃபோர்டை தாக்கியிருக்காங்க, அதனாலதான் பாதிப்பு அதிகம்னு சொல்லிடுறாங்க. அதை வச்சு அதுக்கப்புறம் சேட்டலைட் பிக்சர் அது இது அப்புறம் 1+1 மாதிரி கணக்கெல்லாம் போட்டு ஜெரால்டு ஃபோர்டு அவுட்டு, அது இனிமே திரும்பி சர்வீஸுக்கு வருமா வராதானே தெரியாத லெவல்ல இருக்கு. பண்ணுவாங்க ரிப்பேர், பட் குறைந்தபட்சம் 2 வருஷம் அது வரப்போகுது கிடையாது. நல்லா நினைச்சு பாருங்க. சாதாரணமான ஒரு நாடு ஈரான். இந்த சைடு பாத்தீங்கன்னா அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் 8 அரபு நாடுகள் எல்லாம் சேர்ந்த 10 நாடுகள் சேர்ந்த இஸ்ரேலை தாக்குறாங்க. சில பேர் கமெண்ட்ல கேட்கலாம், சார் நீங்க ஒரேடியா ஈரானையே பாராட்டுற மாதிரியோ இல்ல ஆதரிக்கிற மாதிரியோ கிடையவே கிடையாது. நான் திருப்பி சொல்றேன், போன வீடியோல சொல்லியிருந்தேன் இல்லையா, ரிப்பப்ளிகன் பெட்டரா இல்ல டெமோக்ராட்டிக் பெட்டரா அப்படின்னா ரெண்டுமே பெட்டர். எல்லாமே ரெண்டும் பெருந்தலைவர் சொன்ன மாதிரி இங்க இருக்கிற கழகங்கள் ஒரே குட்டையில் ஊற மட்டைகள் தான். யாருக்குமே ஆதரவு கொடுக்க கூடாது. நம்ம வழியை பார்த்துட்டு அவங்க கிட்ட இருந்து பாதுகாப்பா இருக்கணும், நமக்கு வேண்டிய வேலையை செய்யணும், எவனையும் ஆதரிக்க கூடாது. ரெண்டுமே மோசமான பார்ட்டி. ஏன்னா அவங்களுக்கு அடுத்த நாட்டை அழிச்சுதான் அவங்க முன்னேறணுங்கிற ஒரு கொள்கையுடைய கேவலமான புத்தி உள்ள பார்ட்டி அவங்க லீடர்ஸ் எல்லாமே. அவங்கள ஆட்டி படைக்கிற டீப் ஸ்டேட் தான் அவங்க ஆட்டி படைக்கிறாங்க. அதனால சரி, ஆக மொத்தம் நான் என்ன சொல்ல வரேன் இந்த இடத்துல அப்படின்னா, ஒரு திறமையான வலிமையான நாடை பத்தி எல்லாருக்குமே தகவல் ஈஸியா தெரிஞ்சிடும். ஆனா அந்த வலிமையான நாடு எவ்வளவு உதவாங்கிறாங்க, எவ்வளவு பாதிப்புக்கு உள்ளாக்கி இருக்காங்க அப்படிங்கிறது பல பேருக்கு சொல்ல மாட்டாங்க. அதனாலதான் நான் ஒன்னும் ஈரானை அப்படியே போற்றி புகழ் திருப்பி நான் சொல்றேன், ஈரான்ல நடக்கிறது எல்லாமே அட்டூழியம், அராஜகம், அதை நான் மறுக்கவே மாட்டேன். ஸோ இப்போ இந்த ஜெரால்டு ஃபோர்டு இந்த மாதிரி இதனுடைய தாக்கம், இந்த மாதிரி ஜெரால்டு ஃபோர்டு மிகப்பெரிய கப்பலுக்கு இப்படி ஒரு கதி நடந்துச்சுன்னா அதை கம்பேர் பண்ணும்போது யுஎஸ்எஸ் ட்ரிபோலி ரொம்ப சின்னது. அதனால பயந்துகிட்டு பின்வாங்கியிருக்காங்க அப்படிங்கறதுதான் உண்மையான தகவல். இதுக்கு நடுவுல சரியா யுஎஸ்எஸ் ஜெரால்டு ஃபோர்டு அடிச்சு வாங்கிட்டாங்க, அடிபட்டு இருக்கு. ஆப்ரஹாம் லிங்கன் என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த மிசைல் ரேஞ்ச் இருக்கு இல்லையா, அது கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கு அப்படிங்கிறாங்க. ஈரான் கிட்ட இருக்கக்கூடிய ஏவுகணைகள் 1000 கிலோமீட்டர் வரைக்கும் தாக்குதல் செய்யக்கூடிய திறன் உடையவை அப்படின்னு சொல்லும் போது, ஆப்ரஹாம் லிங்கனையும் 1000 கிலோமீட்டர் ரேடியஸ்ல தள்ளி கொண்டு வச்சுட்டாங்க. அதுவும் ஒரு 1200 கிலோமீட்டர் தள்ளி போய் நின்றுகிட்டு இருக்கு. வேற என்ன பொம்மை மாதிரி நின்றுகிட்டு இருக்கிறதுக்கு என்ன பிரயோஜனம்? வாங்க அடிங்க, காருக்கு தீவை பிடிங்க, ஹோர்மோஸ் தீவை விடுவித்துங்க, கப்பல் போக்குவரத்தை நார்மலைஸ்க்கு கொண்டு வாங்க. உலகத்தின் மிகப்பெரிய வல்லரசு தானே, ஏன் பயந்து ஓடுறீங்க அப்படிங்கிறது தான் பலர் சமூக வலைதளங்களில் கேள்வியாக வைத்துள்ளார். ஸோ 10 நாள் ஏதோ இடைக்காலமா போர் நிறுத்தம், சீஸ்ஃபயர், இதெல்லாம் வெறும் வெத்து வேட்டு, மக்களை ஏமாற்றும் உத்திகள். பயந்துகிட்டு பின்வாங்கியிருக்காங்க. வேற விதமா ஸ்ட்ராட்டஜி எப்படி ஃபார்ம் பண்றது, எந்த மாதிரி கார்க் ஐலண்ட் மேலேயோ ஈரான் மேலேயோ தாக்குதல், அதற்கான நேர காலம் தேவை. அதுக்காகத்தான் இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ இது மிக மிக முக்கியமான ஒரு செய்தி. இதை அடுத்து இதே மாதிரி அமெரிக்காவை பத்தின பல செய்திகள் இருக்கு, உங்க கூட ஷேர் பண்றேன். இந்த வீடியோ பற்றின உங்க கருத்துக்களை தெரிவிக்கவும். நன்றி, வணக்கம்.